தேங்க்யூ சார். அடுத்ததாக ரசவாதி திரைப்படத்தின் கோ ப்ரொடியூசர் திரு கோவர்தன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப சிலருக்கு தான் இந்த பெயர் பொருத்தம் நல்லா ரைமிங் அமையும். ஸோ அந்த மாதிரி அமைந்த ஒரு நபர் நீங்க. கோ ப்ரொடியூசர் கோவர்தன் அவர்கள். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லைக் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I've met the director Shantakumar sir. It was in the beach house நினைக்கிறேன், அந்த ஈசிஆர்ல நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கதான். அண்ட் அவர ஸ்டோரி சொல்லும் போதே எப்படி சொன்னார்னா, ஆக்சுவலி லைக் புதுசா ட்ரை பண்ண போறேன், ஒரு ரொமான்டிக் படம், அர்ஜுன் தாஸ் வச்சு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான். லைக் ஓகே, இட்ஸ் நியூ கான்செப்ட், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். Anyways, I don't want to get into more details, but I wish the whole team a very good luck and all the best. Thank you. தேங்க்யூ சார். ரொம்ப நேரமா டெக்னிக்கல் டீம் கூப்பிட்டதுனால ரொம்ப கம்மியா பேசிட்டு இருக்காங்க. அந்த குறையை நீக்கிறதுக்காக அடுத்ததா ஒரு சூப்பரான நபரை கூப்பிட போறேன். ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிறாரு, அன்னைக்கு அப்படியே இன்னைக்கும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வகையில சத்யா படத்துல நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கிறாரு. ஸோ நடிகர் திரு GM சுந்தர் அவர்களே பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் ஒரு கிழவன் தான். சத்யாவில் நடிக்கும்போது ஒரு வயசு வேற, இப்போ ரசவாதியில் நடிக்கும்போது வேற வயசு. பட் ரசவாதி படத்தில் ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு ஆல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸ்ல ஒரு அயனை மெர்க்குரியோட பம்பார்ட் பண்ணீங்கன்னா கோல்டா மாறும். அது பேர் தான் ஆல்கமிஸ்ட், ஆல்கெமி ராதர். அது பண்றவங்க தான் ஆல்கமிஸ்ட். சோஷியல் சயின்ஸ்ல ஒரு இன்சிடென்ட்லயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயோ ஒரு மெட்டமார்பிசிஸ் நடந்து ஆளே வேற மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சோஷியல் சயின்ஸ்ல இந்த டைட்டில் நான் நிறைய டெக்ஸ்ட்ல படிச்சிருக்கேன். பட் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் ஒரு சோஷியல் சயின்ஸ்ல ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்த பிரமாதமான டைட்டில் வச்சிருக்காரு சார். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார். மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கு நிறைய இருக்கு. நான் மௌனகுரு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன். அப்போ ஒரு இன்சிடென்ட்ல அவரை பார்க்கும்போது, என்ன சார் மௌனகுருல எப்படி இருக்கிறத எப்படி இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த அளவுக்கான ஒரு 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 டைரக்டோரியல் ஸ்கிரீன் பிளேல பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டேன். அது ரெகுலரா இவர் எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது ஒரு படத்துல பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி 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 ரொம்ப வருஷமா இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியை கூப்பிட்டு வச்சாரு. அதுவும் சிவா பிரகாஷ் அவரு தான் கேஸ்டிங் டைரக்டர். அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஆமா சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படிதான் நான் மகாமணியில போனேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. அவர் நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னா, எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னாரு, மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையை கயிறுல கட்டி போடுவாங்க. அது அவ்வளவு தூரம் போயிட்டு வரும். அவ்வளவுதான். இந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்த அளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பாரு ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு எனக்கு கொடுத்தாரு, கொஞ்சம் ஹெல்த்தியான கயிறு கொடுத்தாரு எனக்கு. கொடுத்துட்டு நீங்க பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நானா பண்ணிட்டு இருந்தாரு. நான் இன்ஸ்டியூட்ல படிச்சதுனால தியேட்டர்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சிலதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாரு. ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா நேராக பக்கத்துல வருவார். பக்கத்துல கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் சொல்லுவார். அங்கிருந்து மைக்ல இருந்து கத்துறது, கூப்பிடுறது, என்னையா நடிக்கிற அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்துல அவர் சொல்லுவாரு. ஸோ ரசவாதி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லா படத்தை பார்க்கல. பட் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டாரு. ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டே நல்லா பேசுவார், ஒரு 1 hour பேசுவார்.
நிறைய பைக்கை பற்றி பேசுவோம், ஃபிலாசபி பற்றி பேசுவோம். நிறைய இது கிரேட் கிரியேட்டர். ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு, ஒரு 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 திங்கிங் பேட்டர்னு, ஒரு லோன்லினஸ்ஸு, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு டைரக்டர். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். பட் இந்த இந்தியன் கான்டெக்ட்ல, சவுத் இந்தியன் கான்டெக்ட்ல இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான். அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு எனக்கு கூப்பிட்டு இது வந்து ஒரு ரோல் இருக்கு நீங்க பண்ணணும்னு. என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க, நீங்க கூப்பிட்ட ஓடி வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. இல்ல இது அறத்தை பத்தி பேசணும்னாரு. அறத்தை பத்தி பேசணும். நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அறம்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஒரு ஒரு அறம், ஒரு மாரல், ஒரு எத்திக்ஸு, இதெல்லாம் வச்சு வந்து உங்க கேரக்டர் வந்து நீங்க பேசணும் கிளைமேக்ஸ்ல அப்படின்னாரு. ஆஹா, நமக்கு லட்டு மாதிரி கிடைச்சதுடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் வந்து ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அந்த அறம், எத்திக்ஸ், மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு. இதை வந்து எங்கன்னா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போர்ட்ரே பண்ண முடியும்னு நினைக்கும் பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரசவாதி இந்த டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்க. தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட் அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், ஹி ஹஸ் காட் அ ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். யா, ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன். ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வன்ஸில். அண்ட் சுஜித் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசுவோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர் ஆர் ஹவு டு கெட் இன் டு த மூடு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் பீக்கில் நான் பார்த்தேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸு. சூப்பர், வெல்டன் சுஜித். அதுக்கப்புறம் டேரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லி ஆகணும். என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஹிச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார். அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி வந்து முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷாட்டில் வந்துருக்காரு. ஐ திங்க் ஹிச்காக்கியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதை வந்து நான் சமையல் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேம் ஒரு ப்ரொடக்ஷனு, வெரி நைஸ் ஜென்டில்மேன். மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். சென்ட் மாஸ்டர் பிரகாஷ், பலவரோட அனுபவம், அருள் சாரு, எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம். இந்த மேடையில் வந்து நான் ஏதாவது போர் அடிச்சுன்னா மன்னிச்சிங்க. கடைசியில் என்னோட ஒரு இது இருக்கு, என்னோட ட்ரேட் மார்க் இருக்கு. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா என்ன ரங்கா, எல்லாம் நியாயமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். இன்னைக்கு இருக்கிற யூடியூப்க்கு வந்து தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கண்டென்ட் கொடுக்குற விஷயங்கள் வந்து தெரிஞ்ச நபரை வந்து நீங்க இருக்கீங்க சார். தேங்க்யூ. அடுத்ததாக வந்து ரசவாதி திரைப்படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற தீபா அவர்களே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பொதுவாக வந்து லேட்டா வந்தாங்கன்னா லாஸ்டா தான் எல்லா விஷயத்தையும் வந்து சப்மிட் பண்ண வைப்பாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல. பட் இங்க லேட்டா வந்தா நாங்க உடனே பேசுறதுக்கு கூப்பிடுவோம். அப்படியே நீங்க நேரடியா வந்து ஒரு வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேச கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ், இந்த மைக் எல்லாமே புதுசு. ரசவாதியில் எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்த நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரசவாதி படம் ப்ளீஸ் எல்லாரும் தயவுசெய்து போய் தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அடுத்ததா நான் கூப்பிட இருக்கிற நபர், பொதுவா வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து கெஸ்டா கூப்பிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்க ஜெனரேஷன்ஸ் வந்து பார்த்து பாராட்டி அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது காரணம் தான் அதுக்கு பின்னால வந்து இருக்கும். சோ அந்த வகையில வந்து நிறைய பிரபலங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவிற்கெல்லாம் வந்து நிறைய பேரை வாழ்த்தி பெருமைப்பட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அந்த வேலையை நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளினியா வந்து கண்டிப்பா வந்து இவங்க தமிழ் சினிமாவை வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்லிடுறேன். ரேஷ்மா ஒரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும்
ரொம்ப வணக்கம். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆம், ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரக்ஷன்ல பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்திரா இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஏதாவது தப்பாக பேசினா ஐம் சாரி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம், அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவங்களோட ஃபியூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததான் நான் இங்க கூப்பிட இருக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா நிறைக்கூடம் கண்ணுபாத்தன்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேரை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஆட்களா இருப்பாங்க. அவங்களுடைய பின்புலத்தையும் சரித்திரத்தையும் திரும்பி பார்த்தா மிக